சார் இது இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடா பேசுவோம் சார். பொலிட்டிக்கல் ரிலேட்டடா 6 o'clock. நியூஸ் பிரஸ்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீர்த்தனா அமைச்சர்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க. அதாவது கோயம்புத்தூரில் நடந்த 10 வயது சிறுமி ஒரு டார்ச்சர் பண்ணி கிட்னாப் பண்ணி அவங்கள மர்டர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து ஏன் சிங்கப்பெண் படை வந்து அவ்வளோ தீவிரமாக வேலை செய்யலை, ஏன் இதெல்லாம் தடுக்கவும் இல்லை அண்ட் ரொம்ப சீக்கிரமாகவே அந்த பொண்ணை வந்து கண்டுபிடிக்கல, அதை பற்றி கேள்வி கேட்டிருப்பாங்க. இவங்க வந்து அதுக்கு என்ன பதில் சொல்லியிருப்பாங்கன்னா, பொலிட்டிக்கலாக அதாவது அரசியல் ரீதியான கேள்வி வந்து இப்போ கேட்க வேண்டாம், இப்போ நான் வேற ஒரு வேலையில் இருக்கேன், அது சம்மந்தமாக மட்டும் கேள்வி கேளுங்கன்ட்டு சிரிச்சிட்டு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பதில் வந்து ஒரு மினிஸ்டர் சொல்லுவாங்கன்றது நான் நினச்சி கூட பார்க்கல. இப்படி ஒரு பதில் ஒன்று இருக்குன்றது, இப்படி ஒரு இந்த மாதிரிலாம் சில்லியாக பேசுவாங்களா அப்படி தான் தோணுச்சு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா டிவிகேயில் அமைச்சர்கள் வந்து பெரும்பாலான பேர்கள் வந்து எந்த சுச்சுவேஷனில் எப்படி பேசணும், இந்த மாதிரி ஒரு இடத்துல எப்படி பேசணும், இந்த தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, இந்த சம்பவத்துக்கு நம்ம எப்படி பேசணும், எப்படி மீடியா கிட்ட பேசணும், மக்கள்கிட்ட பேசணும், இது எதுவுமே அவங்களுக்கு தெரியாமல் தான் இருக்கிறாங்க. இதுக்கு ஒரே தீர்வு வந்து விஜய் வந்து வெளியில் வந்து ப்ராப்பராக மீடியா கிட்ட பேசணும், இல்லைன்னா அவருடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி பேசணும், இல்லைன்னா யூடியூப்பில் பேசணும், ஓகேவா, ஏதாச்சும் இல்லைன்னா அவங்களுடைய முக்கியமான ஒரு ஸ்ட்ரென்த்தான இன்ஸ்டாகிராமில் பேசணும், ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், ஓகேவா, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்.